வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பழம் பூரி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 200 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ சிறிதளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அதில் இருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா கலந்த பிறகு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட செய்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம இது போல் மாவில் முக்கி ஆயில் ஹீட் ஆகணுங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கணும். நல்லா 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பானதும் எடுத்துடணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் பழம்பூரி செய்து பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.